பாசிசம், இங்கே இருக்கக்கூடிய பாயாசகம், ரெண்டு கூடயும் எப்பவுமே கூட்டணி இல்லைன்னு அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆணித்தரமாக பலமுறை சொல்லிட்டாரு. 100% இல்லை, 1000% பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக தாவேகா தான் எங்களுடன் கூட்டணி வரவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, சரி சம உரிமை கொடுப்போம் அப்படின்னு ஒரு கட்ஸ் வேணும் சொல்றதுக்கு தெளிவாக சொன்னார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அமித்ஷா பேட்டி கொடுத்தாரு. அதுல பாஜகவுடன் தாவேகா கூட்டணி இருக்குன்னு ஊடகமெல்லாம் கிளப்புறது உண்மையா? அதாவது ஊடகம் சில காலமாகவே ஒரு விஷயத்தை கருத்து திணிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டாயப்படுத்தி திணிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பூகம்பத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்குறது, இது சில ஊடகங்களுக்கு ஒரு அஜெண்டா. நீ கடந்த காலங்களில் நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். தாவேகாவுடைய கொள்கை என்ன சொல்லியிருந்தாங்க? மத்தியில் ஆளக்கூடிய பாசிசம், இங்கே இருக்கக்கூடிய பாயாசகம், ரெண்டு கூடயும் எப்பவுமே கூட்டணி இல்லைன்னு அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆணித்தரமாக பலமுறை சொல்லிட்டார், கூட்டணி இல்லைன்னு. இப்போது தேர்தல் தமிழகத்தில் நெருங்கிக்கிட்டு வருது. இன்னும் 10 மாதங்களில் தேர்தல் வருது. பல்வேறு கட்சிகள்லாம் தங்களுடைய செயல்பாடுகள், தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், கூட்டணி தொடர்பான பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் தாவேகூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு மக்கள், எல்லா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதை போக்கும் விதமாக கடந்த செயற்குழுவிலே சொல்லிட்டார், கூட்டணி இல்லைன்னு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தினந்தோறும் தாவேகா கூட்டணிக்கு போகுமா, தாவேகா கூட எந்த கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு சில ஊடகங்கள்லாம் செய்திகள் வெளியிடுறது, அது செய்தி திணிக்குதுன்னு தான் சொல்லணும். அதனுடைய ஒரு பகுதியாக தான் ஏற்கனவே அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு கூட்டணி வரும்பொழுது பார்த்துக்கொள்ளலாம், இன்னும் நாட்கள் இருக்குன்னு மழுப்பெல்லாம் சொன்னார். இந்த நிலையில் நேற்று ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அமித்ஷா பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் பல்வேறு கேள்விகளும் கேட்கப்பட்டு வருது. அதில் தமிழகத்தில் தாவேகுடன் கூட்டணி வைப்பிலான்று அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்குன்னு எங்கேயுமே குறிப்பிடலை, யார் வேண்டாம்னாலும் கூட்டணிக்கு வரலாம், கூட்டணி குறித்து இன்னும் நாட்கள் இருக்குது, அந்த நேரத்தில் முடிவு செய்வோம், எங்களுடைய நோக்கம் திமுகவை தோற்கடிக்கணும், ஊழலை இங்கே அதிகரிச்சிருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, குடும்பத்துக்கிட்ட ஒரு கட்சி இருக்குது, குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது, அதை நாங்கள் மீட்க போகிறோம் தான் சொல்லியிருக்காரு. தவிர தாவேக்குடன் கூட்டணி அந்த கட்சி இந்த கட்சின்னு எதுவுமே சொல்லலை. இதுதான் நிலைப்பாடு. ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ணுது, விஜய் அங்கே போவாரா, விஜய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துவாரா, அவங்க கட்சி சார்ந்தவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, இப்படிலாம் தகவல் பரப்பப்படுது. இது முற்றிலும் புறம்பான செய்தி, இது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி. இதனால் நம்ம சொல்லுவது என்னென்னா, தாவேகா தலைவர் விஜய் மட்டும் இல்லை, முன்னாள் ஐஆர்எஸ் திரு அருண்ராஜ் அவர்களோட என்ன சொல்லியிருக்காருன்னா, 100% இல்லை, 1000% பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களும் இந்த கருத்தை தான் பல ஊடகங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட ஊடகங்கள் போயிட்டு இதை டிஷ் பண்ணி விடுற மாதிரி, அவங்களுக்குள்ளார இருக்கிறவருடைய கருத்தை தூண்டி விடுற மாதிரி இது தொடர்பான கேள்விகளை கேட்க வருது. ஆனால் அவங்க தலைவரே சொல்லிட்டாங்க, அந்த கட்சியில் உள்ள முன்னணி நிர்வாகிகளே சொல்லிட்டாங்க, ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு. இது தேவையற்ற ஒரு விஷமமற்ற செய்தியை தான் பார்க்கப்படுது. இது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் தான். இது யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. காங்கிரஸும் ஒரு பக்கம் அவங்க கட்சிக்குள்ளார பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் திமுகவுக்கு நமக்கு அதிக தொகுதி ஒதுக்கலை, ஆட்சியிலையும் அதிகாரத்தை கொடுக்கல. இப்போது தமிழகத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கூட்டணி வச்சோம்னா ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெறலாம், கூடுதல் எண்ணிக்கையாகவும் சீட்டும் வாங்கலாம் அப்படின்னு அவங்க கட்சியிலோட சில எம்எல்ஏக்கள்லாம் தேர்தல் பொறுப்பாளர், மேலிட பொறுப்பாளர் கேசி வேணுகோபால்கிட்ட ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் வந்திருக்கு. இல்லை நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னென்னா, ஏற்கனவே 2 கட்சிகள் திமுக அதிமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தலில் போட்டியிடுவோம், கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு கடந்த காலங்கள்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. எந்த இடத்துலையும் ஆட்சியில் அதிகாரம்னு அந்த 2 கட்சிகளுமே சொல்லலை. தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக தாவேகா தான் எங்களுடன் கூட்டணி வரவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, சரி சம உரிமை கொடுப்போம் அப்படின்னு ஒரு கட்ஸ் வேணும் சொல்கிறதுக்கு தெளிவாக சொன்னார். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அரசியலில் தமிழகத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை எந்த கட்சியுமே வெளியிடலை. அதனால் விசிகா போன்ற சில கட்சிகள்லாம் தாவேகாவுடன் இணைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது, உருவாச்சு. அப்படி தான் நம்ம பார்க்கணும்.
அது நம்ம இன்னும் இறுதியாக முடிவு சொல்லக்கூடாது. இன்னும் தேர்தல் 10 மாதங்கள் இருக்குது, எப்படி வேணாலும் களம் மாறலாம். ஆனால் பல்வேறு அரசியல் கட்சிலாம் தாவேகாவுடன் கூட்டணி வருவதற்கு ஆர்வம் காட்டி வருது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்ப்பா அங்கே போய் 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு 7 சீட்டுக்கு 4 சீட்டுக்கு நிற்கணும், பல இடங்களில் நம்ம சுயமரியாதை இழந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இயக்கங்களுமே இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம விஜய் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறாங்க. அதே மனப்பான்மை தான் முதுபெரும் கட்சியான காங்கிரஸுக்கு தற்போது தோன்றி இருக்கிறது. இப்போ கூட்டணி வச்சா தான் நம்ம அடுத்து வரக்கூடிய ஒன்றிய தேர்தல்களையுமே நம்ம ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் இது பண்ணலாம். ஆனால் திமுக இப்போ கூட்டணி வச்சோம்னா குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அடுத்தது அவங்களோட கூட்டணி போகிற மாதிரி இருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்குது. அதனால் தாவேக்குடன் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த காங்கிரஸ் மேல்மட்ட பொறுப்பாளர்களிடையே ஒரு ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், ஒரு மூத்த நிர்வாகிகள். இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் வருது, அதில் ராகுல் காந்தி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. ஸோ அதை முடிச்சுட்டு தமிழகத்துக்கு வரும், இங்கே தேர்தலுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சமயத்தில் தாவேக்குடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்துருக்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி தாவேக்கா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி இருக்குது. அதனால் பல கட்சிகள் ஆர்வம் காட்டுறாங்க, பல கட்சிகள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இந்த கட்சியின் சார்பாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டால் தான் அது உண்மையான செய்தி. ஆக மொத்தத்தில் தாவேக்குடன் வரலாம், இணையலான்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்களே பேசிக்கிறாங்க. இது குறித்து தாவேக்கா எந்த முடிவு எடுக்கலை. தேர்தல் நெருங்கி வரும்பொழுது தான் கூட்டணி தொடர்பாக தாவேகா உண்மையான அறிவிப்பை வெளியிடும். சமூக நீதி அரசுன்னு பெருமை பேசும் முதல்வர் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரை அவர் பக்கத்தில் இருக்க சேர்லேயே உட்கார விடாமல் நிற்க வச்ச அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா? நான் மட்டுமா பார்த்தேன், தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்துருக்குறாங்க. அதாவது தமிழகத்தில் சமூக நீதி பேசும் அரசு, இது அனைவருக்குமான அரசு, அனைத்து மக்களுக்குமான அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இன்றைக்கி திராவிட மாடல் அரசு நேற்று ஒரு சம்பவம் அனைவரும் மத்தியிலுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது முன்னாள் அமைச்சருங்க மதியவாணன், திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மதியவாணன், முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர், கலைஞர் ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், இப்போயும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நான் மட்டுமா பார்த்தேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் பார்த்துட்டு இருக்கு. பல்வேறு கட்சிகள்லாம் பார்த்து அதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக முதல்வர் ஸ்டாலின் அங்கே போகிறாரு. ஏன் போகிறாருன்னா, முடிவுற்ற பணிகளை துவக்கி வைப்பதற்காகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக போயிருக்காரு. அப்படி போன இடத்துல அவருடைய பாட்டி இருக்கக்கூடிய இடம், அதாவது திருவாரூர் பக்கத்தில் காட்டூர்னு இருக்குது, அங்கே தான் அவங்க பாட்டியுடைய நினைவிடம் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு மரியாதை செலுத்திட்டு அங்கே அமர்ந்து பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னா, முதல்வர் தலைமையில் அமைச்சர் அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன், இவங்கெல்லாம் சேர் போட்டு உட்காந்து ஏதோ சாப்பிட்றாங்க, ஐஸ்கிரீமோ ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு வேறு அப்படியே சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பக்கத்தில் தலித் சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், தற்போது சட்டமன்ற உறுப்பினர் திரு மதிவாணன் அவர்கள் கையை கட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு, பக்கத்தில் நிற்க வச்சுருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல் சமூக நீதி காவலர், சமூக நீதி அரசு, பெரியாருடைய வழித்தோன்றல், அண்ணாவுடைய கொள்கை இப்படின்னு பல அடுக்குமொழி பேசுகிறாங்க, பல இடத்துல கர்ஜிக்கிறாங்க. ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சருங்க, அவர் பால்வளத்துறை அமைச்சர், கலைஞர் ஆட்சியில் அவர் இருந்தார். தற்போது சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் தாட்கோ தலைவர், இப்போ தான் அவரை மாற்றிட்டு வேறு ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை அட்லீஸ்ட்டு ஒரு சேர் போட்டு அவர் உட்கார வச்சுருக்கலாம். ஆனால் அங்கே நிற்க வச்சு பேசுவது உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா இன்றைக்கி செல்லும் இடத்துலலாம் நாங்கள் அப்படி இப்படின்னு பல இடத்துல பேசிட்டு வராங்க. ஸோ இந்த ஆட்சியில் இதுதான் தலித்துக்குன்னா இதுதான் நிலைமை, இதுதான் அவங்களுடைய கொள்கைன்றத அந்த ஒரு ஃபோட்டோவே சொல்லணும் தான் நாம் எடுத்துக்கணும். இன்றைக்கி எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதை தான் சொல்கிறாங்க. இப்படி சமூக நீதி பேசுகிற அரசு ஒரு முன்னாள் அமைச்சரை அவமதிக்கலாமா? இது அவங்க மட்டும் சொல்லலாமல் திருவாரூர் மாவட்டத்தில் கூடிய திமுக சார்ந்த தலித் அமைப்பில் இருப்பாங்கள்ல, அவங்க மத்தியிலுமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டது, பல இடங்கள் அவமரியாதை செலுத்தினது, அவங்க கொடியை பிடுங்கி எரிஞ்சுது, இப்படி பல்வேறு சர்ச்சைகள்லாம் அந்த மாவட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த ஃபோட்டோ ஒன்றே போதும் இந்த ஆட்சியருடைய சாட்சி அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையிலே இதை சொல்லணும். உண்மையிலே இது வருந்தத்தக்க விஷயம். வருங்காலங்களையாவது இது போன்ற நடக்காமல் பார்க்குறதா நம்ம எதிர்பார்க்குறோம். தாவேகா போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த பெர்மிஷனை கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு
தாவேக்கா சார்பில், அதுவும் சென்னை தலைநகரில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நடத்துகிறாங்க. பல இடர்பாடுகளுக்கு நடுவே இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. கடந்த 3ஆம் தேதி போராட்டத்தை நடத்துவதற்கான அனுமதி கேட்டாங்க. காவல்துறை மறுக்கப்பட்டது. நீதிமன்றம் போனாங்க, தேதி ஒத்தி வச்சாங்க. இறுதியாக இப்போ வந்து பல கெடுபிடிகள் நெருக்கடிகள் தாண்டி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இன்றைக்கி ஏன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவருக்குமே கண்டனம் அறிவித்தாங்க. ஒரு சில கட்சிகளை போய்ட்டு அந்த திருப்புவனம் பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சென்னை தலைமையில் வந்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து தாவேக்கா முன்னெடுத்திருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். தொண்டர்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா தாவேக்கா ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு காவல் நிலைய மரணத்துக்கு நீதி கேட்குற போராட்டம் இது முதல் போராட்டம். ஸோ இந்த போராட்டத்தில் திரு விஜய் அவர்கள் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுது. அதனால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காலை முதலே சென்னை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து அதுக்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சென்னை சிவானந்த சாலையில் தான் அந்த போராட்டமானது நடக்க இருக்குது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையிலே இந்த போராட்டம் என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். இது போன்ற காவல்நிலை மரணங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடக்க இருக்கிறது. நம்ம இன்றைக்கி சொன்னது போல் நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு சக்தியாக இது உருவெடுக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். நிறைய விஷயத்தை பேசிட்டோம். நாளை மீண்டும் பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.